ஒரு டீம் 18 வருஷமா கிட்டத்தட்ட ஃபேன் பேஸ் எங்கேயோ இருக்கு, பிராண்ட் வேல்யூ எங்கேயோ இருக்கு. 17 வருஷமா கப்பே அடிக்கல அந்த டீம். பட் ஆனாலும் fans ஒரு சொட்டு கூட குறையல. 18வது வருஷத்துல ஒரு கப்பு வந்தது. அந்த கப்பு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கேப்டன் கையில வந்தது. 2025ல கிங் கோலி கேப்டன் ஆவாருன்னு நிறைய பேர் நினைச்சாங்க ஃபாஃப் டு பிளஸிக்கு அப்புறம். பட் ஆனா கிங் கோலி கிட்ட அந்த கேப்டன்சி போனது என்னமோ ரஜத் பட்டிதார் கிட்ட. அவரு ஆல்மோஸ்ட் ஃபைனல் எடுத்துட்டு போவாருன்னு யாரும் யோசிக்கவும் இல்லை. அந்த ஆர்சிபி டீம் ஃபைனல் போகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல ரஜத் பட்டிதார் அவங்கள ஃபைனல்ஸும் கூட்டிட்டு போய் கப்பு அடிச்சு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றது, இந்த ஃபேன்ஸ் ஏன் இவ்வளவு கிரேசியா இருக்காங்க? அவங்க ஃபேன் வேல்யூ இறங்கவே கிடையாது ஒரு சொட்டு கூட. 2025ல ஒரு ஸ்டாம்பேட் நடந்தது, அதுலயுமே குறையல, எங்கேயுமே குறையல. 17 வருஷம் தோத்துமே குறையல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு கிரேசி ஃபேன்ஸ் ஆர்சிபி மட்டும்தான் இருக்கு, பிராண்ட் வேல்யூ ஆர்சிபிக்கு மட்டும்தான் இருக்கு. என்னை பொறுத்தவரையும் டாப் நம்பர் 1 பிராண்ட் வேல்யூ பிளஸ் ஃபேன்ஸ் ரெண்டும் சேர்த்து கேட்டீங்கன்னா நான் ஆர்சிபின்னு தான் சொல்லுவேன். நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க இதை பத்தி? ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸோட லாயல்ட்டி நம்ம எல்லாமே ஒரு இதுக்கு வரும். லாயல்ட்டி இல்லையா, நீ இந்த டீம் வந்து யார் அதிகமா லாயலா இருக்கா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதிகமா லாயலா இருக்காங்களா, இந்த ஃபேன்ஸ் அதிகமா லாயலா இருக்கா, அது ஒரு கேள்வி எல்லா வருஷமும் எழும். பட் ஹேட்ஸ் ஆஃப் ஒத்துக்கணும், ஆர்சிபி 18 வருஷமா வாங்காத அடி இல்ல, வாங்காத ட்ரால் இல்ல, கப்புக்கு அவங்க இது பண்ணாத அவங்க ட்ரால், அவங்க எவ்வளவு நிறைய ட்ரால் வாங்கிட்டாங்க நிறைய டீம் ஃபேன்ஸ்ட இருந்து இதுட்ட இருந்து. 18வது வருஷம் ஒரு கப்பு ஒரு ஸ்டேட்மெண்டா அவங்க வைக்கிறாங்க. பிராண்ட் வேல்யூ பத்தி கேட்டிருந்தீங்க. ஆர்சிபி வந்து கப் இல்லைனாலும் அந்த பிராண்ட் வேல்யூ ஒரு ஹையர் டாப்ல இருப்பாங்க. டாப் 2ல இருந்து அவங்க நகர்ந்ததே கிடையாது ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் ஐபிஎல். எஸ்பெஷலி டாப் பிளேயர்ஸ் இருந்தாங்க லைக் விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில். பிராண்ட் வேல்யூ டிட்டர்மைன் பண்றது அவங்களோட பிளேயர்ஸ். அதாவது இப்ப வந்து ஒரு டீமுக்கு ஒரு ஆள் இருக்கணும், ஒரு பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண. அதுதான் எல்எஸ்டி வந்து லாஸ்ட் இயர்லாம் அதை நிறைய பண்ணி பணத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ பிராண்ட் வேல்யூ வந்து ஒரு கீ ரோல் பிளே பண்ணும் எல்லா ஐபிஎல் டீம்லயும். இந்த டீம்ல வந்து பிராண்ட் வேல்யூ பிளேயர்ஸ் எவால்வ் ஆயிருக்காங்க. ஸோ பிராண்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலா கிரியேட் ஆயிருச்சு இந்த இதுல. ஸோ பேஷனட் ஃபேன் பேஸ், லாயலா இருக்காங்க. ஸோ எமோஷனலி தேர் கனெக்டட் வித் தேர் டீம். ஸோ ஒரு ஆர்சிபின்னு ஒரு டீம் வந்து 2008ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாங்க, ஒரு லாஸ். பெங்களூர் எஸ்பெஷலி இஸ் ஒரு சிட்டி வந்து எல்லாமே இருக்கும். ஒரு நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஃபுட்பால்னா பெங்களூர் எஃப்சியும் சரி, ஐஎஸ்எல்ல கூட பெங்களூர் ஃபேன்ஸ் வந்து எதுவுமே பார்க்கணும், எல்லா ஸ்போர்ட்ஸுமே அவங்க கவர் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு கல்ச்சர், வேரிடு கல்ச்சர்ல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய கிரிக்கெட் பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிரேஸ் வந்துடும் அவங்களுக்கு. அவங்க வந்து அந்த ஒரு கிரேஸ்னால வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்டுக்கு, அந்த ஒரு டீமுக்கு வந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸை அவங்க ஃபேனா என்ன பண்ண முடியுமோ அவங்க சப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஸோ ஆர்சிபி வந்து நிறைய இடத்துல ஃபேன், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஆர்சிபிக்கு அதிக ஃபேன் இருக்கு. இப்போ கூட ஒரு 2 days முன்னாடி என்னோட ஒரு சின்ன பையன் வந்து என் கூட ஒரு ஆர்குமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு இருந்தான். ஆர்சிபி தான் இது விட்டே கொடுக்க மாட்டான், கடைசி என் பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட் கரெக்டா நான் சொல்லுவேன், ஏன் வந்து இது அதை விட்டே கொடுக்க மாட்டான். தட் ஷோஸ் தேர் லாயல்ட்டி டுவர்ட்ஸ் த டீம். டீமுக்கு என்ன நடந்தாலும் நாங்க இருக்கோம், அந்த ஒரு மென்டாலிட்டி ஃபார் த டீம். ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஃபேன்ஸோட சப்போர்ட் எங்கேயோ இருக்கு. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட், ஒரு பிளெஸிங் தான். கார்த்தி, முதல் விஷயம் வந்து ஆர்சிபி வந்து அவங்க ஏன் ஃபேமஸா இருக்குன்னா அந்த டீம், அந்த ஃபேன்ஸ் லாயல்ட்டி பாத்தீங்கன்னா மெயினா வந்து விராட் கோலி தான் சொல்லுவோம். விராட் கோலி தான் 18 வருஷமா ஒரே ஆள் அந்த டீம்ல ஆடிட்டு இருக்குது. அது மட்டும் தான் ஒரே ரீசன். அந்த டீம் வந்து அப்போ ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு டிராஃப்ட் பண்ணது இப்போ இவ்வளவு பெரிய விஷயமா மாறும் நீங்க யாருக்குமே தெரியல. அதுதான் ஆர்சிபி, அதுதான் அவங்களோட ஐடென்டிட்டியும் சொல்லுவேன் நான். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பிராண்ட் வேல்யூ எப்படி ஏறுச்சுன்னு சொல்லுவேன்னா, பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து அவங்க பிராண்ட் அம்பாசிடரா வச்சிருந்தாங்க. இனிஷியல் டேஸ்ல சொல்றேன், இப்ப கிடையாது, இனிஷியல் 2008ல ஸ்டார்ட் ஆகும்போது சொல்றேன். அப்போ வந்து தீபிகா படுகோன் அண்ட் கத்ரீனா கைஃப் இவங்கலாம் வந்து ஃபேமஸ் பாலிவுட் ஆக்ட்ரஸ். அவங்களாம் அந்த டீமுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்ததால ஒரு ஃபேன் கிரேஸ் ஒரு அளவுக்கு ஒரு தீ பத்துச்சு ஆர்சிபி அண்ட் கர்நாடகா அந்த இதுல. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஈசாலா கப் நம்தே அந்த வேர்டை வந்து அழிக்கவே முடியாது. கப் அடிச்சாலும் சரி, அடிகள்னாலும் சரி, அதுதான் அவங்களோட இம்ப்ரெஷன் சொல்லலாம். யாரை கேட்டாலும் சொன்னா ஆர்சிபி ஜெயிச்சிருங்களா, ஈசாலா கப் நம்தேன்னு வாங்க திடீர்னு. அது பிராட்காஸ்டர்ஸும் நல்லா கலாய்ச்சிருக்காங்க, பட் அது உண்மையாயிடுச்சு போன வருஷம். அதுதான் 18 சொன்னாங்க, அதுவும் உண்மையாயிடுச்சு. நெக்ஸ்ட் அவங்களோட சோசியல் மீடியா என்கேஜ்மெண்ட் மாதிரி மற்ற டீம்ஸ் என்கேஜ்மெண்ட்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் கிடையாது. அதனாலே ஒரு
டாப் பாப்புலர் அண்ட் நீ சொன்ன மாதிரி ரொம்ப அது என்ன சொல்றது, இந்த என்கேஜ்மெண்ட்ல சூப்பரான ஒரு டீம் தான் சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் கூட சொல்றேன் நான். சும்மா வெறும் டீம் சீசன் வந்துச்சு இதான் எங்க பிளேயர்ஸ் எப்படி காமிச்சிட்டு போற ஆர்சிபி கிடையாது. அதுல ஒருத்தர் இருப்பார் மிஸ்டர் நாகுன்ட்டு, பாத்திருப்பீங்களான்னு நினைக்கிறேன். ஒருத்தர் காமெடியா பேசுவார், அவர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். அந்த சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் வந்து ஆர்சிபி கிட்ட இருக்கிறது மற்ற டீம்ஸ் கிட்ட இல்லை. ஸோ அதுதான் இவங்களோட பிராண்ட் வேல்யூவும் தூக்கி விடுது, இவங்களோட ஃபேன்ஸ் அதிக ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் பண்றது இதுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்சிபி வந்து அந்த டீம் மட்டும் அவங்களுக்கு பிசினஸ் கிடையாது, அவங்களுக்கு வெளியில கேஃபே இருக்கு, வெளியில பார் இருக்கு, நிறைய பிசினஸ் பண்றாங்க. இந்த பிராண்ட் வேல்யூனால பல வெளியில பிசினஸ் வந்து பிக்கா ஆயிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் ஒரே ஒரு ரீசன் சொல்லணும்னா அந்த விராட் கோலி தான் சொல்லலாம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு விதை போட்டது யாருன்னா விஜய் மல்லையா தான். ஏன்னா அவர் வந்து ஆர்சிபின்ற டீம் எடுத்ததுக்கே காரணமே, நீங்க அவர் இன்டர்வியூ ரீசெண்டா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஆர்சிபி நான் எடுத்தது காரணம் ஐ வாண்ட் டு பில்ட் அ பிராண்ட் வேல்யூ ஃபார் கர்நாடகா அப்படின்னு அவர் சொல்லிதான் எடுத்தாரு அவரோட கிங்ஃபிஷர் பிராண்டுக்கு. அது அவர் அப்ப ஸ்டார்ட் பண்ணது தெரியல, ஆனா அது இப்போ ஒரு பெரிய ஒரு ராட்சச ஃபேன் பேஸா உருவாயிருக்கிறது வந்து இப்ப பார்க்க முடியுது ஆர்சிபி. ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்ட, இருந்தாலும் நானும் சொல்றேன். ஆர்சிபியோட பிராண்டு ஸ்டார்ட் ஆனது 2008. த பிராண்ட் ஆர்சிபி, அதோட ஓனர் விஜய் மல்லையா அவர்கள், கிங்ஃபிஷர் ஓனர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிங்ஃபிஷர்னாலே எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட ஃபர்ஸ்ட் கேப்டன் ராகுல் டிராவிட். சொல்லப்போனா இந்த 2008 அவங்களுக்கு சரியா போல, சொதப்பல் மேல சொதப்பலா போய் ஃபேன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணி ரொம்ப ஒரு மாறி போச்சு. பட் ஆனா 2009 ஒரு ஒரு கலக்காலஜி பண்ணாங்க, அனில் கும்ப்ளே கேப்டனா போட்டிருந்தாங்க. ஃபைனல் வரையும் போக முடிஞ்சிச்சு அவங்களால. ஆனா அந்த இடத்துல டெக்கான் சார்ஜர்ஸ் ஒரு அவுட் பஸ்டனா ஒரு கம்பேக்கை கொடுத்து அவங்கள வெளியே தள்ளிட்டாங்க தான் சொன்னோம் ஃபைனல்ஸ்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2016 ஒரு ஃபைனல்ஸ் போயிருந்தாங்க. 2007 சிஎஸ்கே கூட ஒரு ஃபைனல்ஸ் போயிருந்தாங்க. அந்த ஃபைனலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. எப்படி உள்ளையான்னு தெரியாம அவங்க அப்படியே வெளியே போயிட்டாங்க பேக்கப் பண்ணி ஃபைனல்ல இருந்து. 2011 ஓவர். அதுக்கப்புறம் 2016 ஒரே ஒரு ஆள் விராட் கோலி 900+ ரன்ஸ் அடிச்சு சீசனோட பெஸ்ட் ரன்னர் பிளஸ் டாப் ரன் கெட்டராகவும் இருந்தாரு. ஐபிஎல்ல இப்ப அவர் தான் டாப் ரன் கெட்டர். கிட்டத்தட்ட பார்த்தா அவரே எடுத்துட்டு போயிட்டார் ஃபைனல் வரையும். அந்த இடத்துலயும் ஒரு ஹார்ட் பிரேக் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு. எஸ்ஆர்ஹெச் நினைச்சு பார்க்காத ஒரு பிளேயர் வந்து முடிச்சு விட்டு போயிட்டாரு ஆர்சிபிய. என்னால நம்பவே முடியல, அவர் ஒருத்தரே சோழிய முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஓகே, நீங்க சொல்லுங்க, இந்த ஜேர்னி ஆஃப் ஆர்சிபி எப்படி இருந்துச்சு? ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கடைசி வரையும் குவாலிஃபை ஆவாங்க, ஃபைனலுக்கு போவாங்க, அங்க விட்டுருவாங்க. லிட்டரலி வந்து அவங்க ஐபிஎலோட சோக்கர்ஸ்னா வந்து நம்ம ஆர்சிபின்னு சொல்லலாம். கம்பேர்ட் டு டீம், ஆர்சிபி இஸ் தி சோக்கர்ஸ் ஆஃப் ஐபிஎல். பட் தே ஹவ் ப்ரூவ்ட் ராங் இன் 2025. நீங்க வந்து 2016 இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா பென் கட்டிங் அப்படின்னு திடீர் அன்எக்ஸ்பெக்டடா வந்து அந்த மேட்சையே டோட்டலா முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. சைலண்டா அன்எக்ஸ்பெக்டடா முடிச்சுட்டு மாத்திட்டு போயிட்டாரு. அப்சைட் டவுனா மாத்திட்டு ஃபுல்லா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவர்கிட்ட வந்து இவ்வளவு இம்பாக்ட் இவரால வந்து எஸ்ஆர்எஸ் வந்து ஒரு கோப்பை ஃபேவரட்ஸ் கிளியர்லி வந்து ஆர்சிபி தான் தட் இயர். அவங்க பர்ஃபார்மன்ஸ் 2026 வாஸ் இம்மென்ஸ். பாத்தீங்கன்னா கண்டிப்பா 70-30 ஆர்சிபி ஜெயிக்கலாம் இருந்தது. கடைசியா பென் கட்டிங் டர்ன் ஓவர் பண்ணாரு 2011 சிஎஸ்கே. அதுக்கு முன்னாடி அங்க ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். விஜய் மல்லையா அஸ்வினுக்கு வந்து ஒரு பிட் பண்ணிருப்பாரு. அப்ப வந்து நிறைய ஏத்தி விட்டுருப்பாரு, கிட்டத்தட்ட நிறைய ஒரு டாலர்ஸ்க்கு ஏத்தி விட்டு கடைசியில வந்து அஸ்வின் வந்து சிஎஸ்கே வாங்கிடுவாங்க. அவர் வந்து நக்கலை எப்படி உனக்கு ஏத்தி விட்டே பாத்தியா அப்படின்னு ஒரு ஒரு சைட்ல அப்படியே சும்மா இது காமிச்சிருப்பாரு ஒரு சைட்ல. கடைசியில ஃபைனல்ஸ்ல பவர் பிளேல போடுறாரு. கிறிஸ் கெயில் அந்த சீசன்ல ஃபார்ம்ல அவர் கோலியும் சேர்ந்தா யாராலையும் தொட முடியாது, எந்த பாலும் விக்கெட் எடுக்க முடியாது, அப்படி ஆடிட்டு இருந்தாரு. ஸோ கிறிஸ் கெயில அந்த ஒரு பால் அப்படியே தோனிட்ட காட்டன் பால் அவுட் ஆகணும்னு அப்படியே விஜய் மல்லையா மூஞ்சிய பார்க்கணும். ஸோ டெவஸ்டேட்டட், அவர் அப்படியே மனசே விட்டாரு. ஸோ அது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு அந்த மேட்ச்லயே. கிறிஸ் கெயிலோட விக்கெட் தான் மெயின் விக்கெட். அப்புறம் வந்து கேம் வாஸ் ஈஸி. 2009 டெக்கான் சார்ஜர்ஸ் ஐ திங்க் தே வான். ரோஹித் சர்மா ஒரு ஹேட்ரிக் எடுப்பாரு. ஸோ அந்த மேட்ச் வந்து அவங்க கடைசியா வின் 2009, 2011, 2016 கன்வின்சிங்கா இல்ல அவங்களோட ஃபைனலோட இது கடைசி ஓவர் போய் ஜெயிக்கிறது அது கிடையாது. கன்வின்சிங்கா அவங்க தெரிஞ்சது இல்ல. லாஸ்ட் ஒரு 17 இயர்ஸாவே கன்வின்சிங்கா தெரிஞ்சது இல்ல. 17 இயர்ஸா 18th இயர்ல புது கேப்டன் வர ரஜத் பட்டிடார்.
எல்லாரும் வந்து முன்னாடி விராட் கோலி தான் திருப்பி கேப்டனா போறாங்க, ஃபாஃப் வந்து வெளில போயிட்டாரு, விராட் கோலி தான் திருப்பி கேப்டனா வர போறாங்க அப்படின்னு ரஜத் பாட்டிதார் வந்தாரு. அன்எக்ஸ்பெக்டடா ஃபேனுக்கு ஒரு கப்பு, அந்த ஒரு கப்புக்காண்டி அவங்க ஒரு 17 இயர்ஸோட வெயிட் எண்ட் அந்த ஒரு ட்ராட்டை முடிச்சு வச்சு நம்ம அந்த நைட் பார்த்தோம். சின்னசுவாமி ஸ்டேடியம் அந்த ஸ்டாம்பேட் பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம், லாஸ்ட்ல மேபி பேசலாம். ஸோ சின்னசுவாமி ஸ்டேடியமே பெங்களூரு ஃபேன்ஸே வந்து அவங்க எரப்ட் ஆனாங்க. ஸோ அன்னைக்கு நைட் தான் பெங்களூர் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஃபுல் ஃபீஸ்ட். ஸோ எல்லாமே ஒரு 17 இயர்ஸ் வெயிட்டை முடிச்சுட்டு பெங்களூர் ஃபேன்ஸ் எவ்ரி ஒன் வேர் ஹாப்பி. ஸோ 2025 was a season to remember for them. எல்லா வருஷமும் அவங்க கண்டிப்பா செரிஷ் பண்ணுவாங்க ஃபார் திஸ் விக்டரி. ஸோ ஆர்சிபியோட ஜெர்னி கண்டிப்பா வந்து ஒரு மிக்சட் ஜெர்னி தான். நல்லதும் நடுவில் வந்து அவங்க ஒரு சோக்கஸ் ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா எப்படியோ ஆர்சிபி வந்து இங்க அப்படிதான் கண்டிப்பா நம்ம சொல்லலாம். பட் லாஸ்ட் இயர் வந்து அவங்க அப்படியே அதை டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டாங்க. இனிமே அவங்களை யாரும் சொல்ல முடியாது. ஸ்டில் இந்த வருஷத்துக்கு தே ஆர் த ஃபேவரட்ஸ். கண்டிப்பா டாப் 2 டாப் 4ல கண்டிப்பா ஆர்சிபி இருப்பாங்க. ஓகே கார்த்தி, 2008ல வந்து ஒரு அடி ஒண்ணு வாங்கினாங்க, அங்க இருந்து எழுந்துக்கவே இல்லை அவங்க 2025 வரைக்குமே. பிரண்டன் மெக்கலம் வச்சு உரின்னு உரிச்சாரு 158 ரன்ஸ், அங்க அடி வாங்கினவன் தான். அதுக்கப்புறம் எழுந்துக்கல மாதிரி வந்தாங்க. ஒரு 2009 ஃபைனல் அவர் சொன்ன மாதிரி வந்தாங்க. 2011ல வந்து முரளி விஜய் ஒரு இன்னிங்ஸ்னால அவங்க அந்த ஃபைனலே லூஸ் பண்ணிட்டாங்க. 2016ல வந்து டேவிட் வார்னர் சொல்லலாம், பென் கட்டிங் தான் வந்து அந்த மேட்ச் முடிச்சு வச்சாரு. ஆனா பென் கட்டிங் இஸ் நாட் ஹீரோ. அந்த கேம்ல ஹீரோ வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான். ஏன்னா அந்த ஒரு அவரோட 4 ஓவர் குரூஷலா இருந்தது. 4 ஓவர் ரன் கொடுக்காத போட்டாரு. புவனேஷ்குமாரும் நல்ல பிரைம் ஆஃப் தி ஃபார்ம்ல இருந்தனால அவங்க போலிங் ஸ்ட்ராங்னால வின் பண்ணிட்டாங்க. பென் கட்டிங் இஸ் அந்த ஒரு 6 கடைசியில வந்து அடிச்சாரு ஷேன் வாட்சனோட. அந்த 20th ஓவர் மட்டும் கொஞ்சம் ஹை ரன்ஸ் போயிருக்கும், ஒரு 20 ரன்ஸ் போயிருக்கும் அந்த ஓவர்ல. அதுதான் கேம் மாத்தின தரணும். அதனால நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா வந்து எனக்கு முஸ்தபிசுர் ரஹ்மான் தான் கீயா இருந்தார் அந்த ஃபைனல்ஸ் எஸ்ஆர்எச் ஜெயிக்கும் போது. அவர் தான் ஒரு தடை போலிங்ல. பேட்டிங் கூட யார் வேணா அடிச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் ஆர்சிபி பாத்தீங்கன்னா 6 ரன்ல தான் லாஸ் பண்ணாங்க. அது பெரிய டிஃபீட் சொல்ல மாட்டேன். கிட்ட வந்துட்டாங்க, ஒரு காலை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காலை வைக்கும்போது காலை பிடிச்சி இழுத்துட்டாங்க. பென் கட்டிங்கோ அந்த முஸ்தபிசுரும் 2 காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க. அடுத்ததான் வந்து அவங்க 2017 வந்து போரான இயர், 2018 ரொம்ப போரான இயர், 2019 அதோட போரான இயர், 2020 தான் அவங்களோட தி ரைஸ் ஆர்சிபியே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அப்பதான் வந்து கொஞ்சம் யங் பிளேயர்ஸா போனாங்க. தேவ்தத் படிக்கல் எடுத்தாங்க. அந்த சீசன் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாரு. ஒரு 400 ரன் அடிச்சாரு. முதல் பிளேயர் டு டெபியூ சீசன்ல 400 ரன் அடிச்ச ஒரு பேட்ஸ்மேன் தான். அப்பார்ட் ஃப்ரம் கெயில், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், மற்ற இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது இவரு தான் அந்த ஃபர்ஸ்ட் முத்திரையை வச்சது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அங்க அந்த சீசன் குவாலிஃபை ஆனாங்களா, அந்த சூரியகுமார் இப்படி இருக்க நான் இருக்கேன் அந்த சீசன், அது குவாலிஃபை ஆனாங்க. நெக்ஸ்ட் 2021ல வந்தா அங்க வந்து இன்னொரு மரண அடி, 6 பால் 6 6 அதை கொடுத்ததும் நம்ம டீம் தான், ஆர்சிபி தான். அங்க ஒரு அடி. இப்ப புரியுதா நான் ஏன் இவ்வளவு அடி சொன்னேன்ட்டு? அடி வாங்கியிருக்காங்க ஆர்சிபி. அந்த அடி வாங்கி இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதுதான் எனக்கு புரிஞ்சுக்கல. பட் அந்த வாரிசு படத்துல ஒரு டைலாக் பிரகாஷ் சார் சொல்லுவாரு, அடி மேல அடி வாங்கி, அந்த டைலாக் தான் நான் போகுது. ஆனா அவங்க அந்த அடியெல்லாம் திருப்பி கொடுக்குறது தான் 2025ல ஜெயிச்சாங்க. அது அப்புறமா வரும். ஸோ 2021ல குவாலிஃபை ஆயிட்டாங்க. 2022 வந்து ஒரு மாதிரி பூராஸ்டான சீசன் வந்து 23ல வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாங்க, அந்த 4th பிளேஸ்க்காக அடிச்சிட்டு இருந்தாங்க. 2024ல ஒரு ரைஸ் ஒன்று நடந்துச்சு. முதல் 6 கேம் தோத்துட்டாங்க ஃபாஃப் டு பிளஸியோட கேப்டன்சில. அடுத்த 6 கேம் வந்து ஒருத்தர் ஸ்வப்னில் சிங்ன்ற ஒரு போலரை வச்சு அந்த முகமது சிராஜ் வித் ஹெல்ப் ஆஃப் அந்த ஒரு 6 மேட்ச் தொடர்ச்சி ஜெயிப்பாங்க. அங்க இருந்து எழுந்தவங்க தான் 2025ல ஒரு ஸ்குவாட் ஒன்று செட் பண்ணாங்க. எனக்கு இந்த மாதிரி தான் பிளேயர்ஸ் வேணும், ஒரு ஐடியாலஜி, அதாவது ஒரு T20 ஃபார்முலா ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இப்ப எல்லாம் அடிச்சுதான் ஆடுறாங்க, நாங்க அதுக்கேற்ற மாதிரி பேட்டர் எடுக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நல்ல போலரா ஒன்று எடுத்து போறோம், நாங்க ஏன் வந்து ஃபுல் பேட்டர்ஸா போறோம், இந்த வாட்டி ஒரு டீமா எடுக்க போறோம்ட்டு தினேஷ் கார்த்திக் அண்ட் மோபாட் அண்ட் ஆண்டி ஃபிளார்ல எப்படி பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த மாதிரி போலர் பிடிக்கும்னா, அவர் அந்த போலர் வந்து 2 சைடுமே டர்ன் பண்ணணும். அவர் வந்து ஆஃப் ஸ்பின்னும் போடணும், லெக் ஸ்பின்னும் போடணும். அவர் அந்த மாதிரியான கோச். அவர் ஒரே பிளேயர் கிட்ட அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அப்படிதான் லியம் லிவிங்ஸ்டன் எல்லாம் பிடிச்சி போட்டாங்க. அண்ட் ஃபில் சால்ட் எடுத்ததும் பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எப்பயுமே என்ன பிரச்சனைனா, ஒருத்தன் தடாலடியே பேட்டை விடுவான், ஆனா அதை கன்சிஸ்டன்டா பண்ண முடியாது. அதை வந்து ஃபில் சால்ட் பண்ணது. ஹேசல்வுட்டோட ஃபுல் அவைலபிலிட்டி அண்ட் விராட் கோலி எப்பயுமே தெரிஞ்ச விஷயம் தான். 18 வருஷமா அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. சீசனுக்கு ஒரு 500 எழுதி வச்சுலாம் கேரண்டியா. ஸோ அங்கிருந்து ஆர்சிபியோட ரைஸே நடந்தது. அந்த 2020 மட்டும் ஓரஸ்டான ஏரா போயிருந்ததுன்னா மேபி அவங்க 2025ல கப் அடிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கலாம் மேபி. ஸோ அதுதான் ஆர்சிபியோட ரைஸ் பார்ப்பேன். 2020ல இருந்து இந்த 2024 வரைக்கும் தான் ஆர்சிபியோட ரைஸ். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே பலன் தான். 2025ல வந்து சாம்பியன்ஷிப்பே வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ப்ரோ இன்னொரு நம்ம ஒரு முக்கியமானதை மிஸ் பண்ணிட்டோம். ஒரு அடியை ஒரு 49க்கு ஆல் அவுட் ஆவாங்க. ஸோ வந்து அது டோட்டல் டைமென்ஷன்ஸே சேஞ்ச் பண்ணுச்சு அந்த ஒரு மேட்ச். அப்புறம் பாத்தீங்கன்னா அதை வச்சே ஒரு ட்ரால் 49 ஆல் அவுட் அப்படின்னு அதை வச்சு அவங்க நிறைய ட்ரால் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க.
எஸ்பெஷலி பிளேயர்ஸை டார்கெட் பண்ணி ஸ்பெஷலா நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க டீம். இதுவும் ஒரு அடி 49 ஆல் அவுட் T20 IPL வந்து ரொம்ப லோயஸ்ட் டோட்டல் அவங்க தான் வச்சிருந்தாங்க. ஹையஸ்ட் அவுட்ல அவங்க தான் வச்சிருந்தாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் SRH பீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு அடி அவங்க ஒரு ஃபுல்லா அந்த அடி தான் அதிகமா வாங்கியிருக்காங்க. கம்மியா தான் அவங்களோட அந்த பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப கம்மியா நடந்திருக்கு. பட் ஸ்டில் ஆர்சிபி வந்து இந்த வின்ல இருந்து கண்டிப்பா ஒரு ஒன்னும் அவங்க ட்ராக் அடி இல்லாம போகணும்னு தான் பார்ப்பாங்க. கண்டிப்பா அதுதான் நடக்கும். ஏன்னா நிறைய ஒரு புதுசா அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆண்டி ஃபிளார் பத்தி பேசினாரு. ஆண்டி ஃபிளார் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் மைண்டு. ஆண்டி ஃபிளார் ஜிம்பாவேக்கு நல்லா, ஆக்சுவலி ஜிம்பாவே வந்து டாப் 5ல ஆண்டி ஃபிளார் இருப்பாரு. ஸோ நல்ல ஒரு ஆண்டி ஃபிளார், நல்ல ஒரு பிளேயர் கூட. மோ போபாட் சொல்லவே தேவையில்ல, அவர் ஒரு மூலக்காரரு. கண்டிப்பா அந்த ஆக்ஷன் ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அதுலயும் அவங்க ஸ்பெஷல் ஆக்ஷன் ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க எப்படி நாங்க பிளான் பண்ணோம் அப்படின்னு லாஸ்ட் இயர். ஸோ கன்வின்சிங்கா அவர் சொல்லுவாரு தினேஷ் கார்த்திக். ஸோ எல்லாருமே ஒரு பிரெயின் மூலசாலிகள் எல்லாரும். ஸோ அப்பமிங்களா அதை அவங்க கண்டினியூ பண்ணணும் தான் எல்லாத்தோட ஆசையும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்சிபியோட லெஜண்ட்ஸுக்கு ஒரு ட்ரிபியூட். ஆர்சிபி லெஜண்ட்ஸ் நீங்க சொல்றீங்க விராட் கோலி, கிறிஸ் கெயில், ஏபிடி மாதிரி நிறைய லெஜண்ட்ஸ் இருந்த ஒரு டீம் ஆர்சிபி. அப்படியே அந்த லெஜண்ட்ஸ் பத்தி நம்மளோட கார்த்திக் ப்ரோவும் ராகு ப்ரோவும் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஓகே கார்த்திக் ப்ரோ, லெஜண்ட்ஸ் பத்தி நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. லெஜெண்ட்ஸ் வந்து முதல் நேம் வந்து ஆர்சிபி லெஜெண்டா எழுத போறேன்னா அது நான் விராட் கோலி தான், யாருமே எழுத மாட்டேன். அதாவது அவரு தான் முதல் நேம் எழுதணும். அந்த இப்போ 11 டீம் எடுக்கிறனா கூட முதல் நேம் விராட் கோலி தான். அப்புறம் தான் மீதி பிளேயர்லாம் வருவாங்க. அது ஈவன் கப்படிச்ச கேப்டனா இருந்தாலும் சரி அந்த மாதிரி லிஸ்ட்ல சொல்லுவா. இப்போ ஃபர்ஸ்ட் விராட் கோலி தான். அவங்களுக்கு சீசன் ஆஃப்டர் சீசனா 500 கேரண்டி, 500க்கும் மேல போக முடியும்னு ஒரு சீசன்ல காமிச்சாரு 2016ல. ஏன்னா அந்த சீசன்ல வந்து ஒரே ஒருத்தரால ஃபைனல் வரைக்கும் திரும்ப முடியும்னா அது அவரால் மட்டும்தான். வேற எந்த டீமாலையும் அந்த மாதிரி பண்ண முடியல. ஈவன் டேவிட் வார்னர் பண்ணாரு. அவருக்கு அங்க பென் கட்டிங், மோசஸ் ஹென்ரிகேஸ் இவங்க சப்போர்ட்ல இருந்துச்சு அந்த டீம்லே. ஸோ அவங்களாம் ஹெவி டிபெண்ட். விராட் கோலி பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இவர் மட்டும் தான் அடிச்சாரு. கிறிஸ் கெயில்ல 1-2 மேட்ச் அங்கங்க தான். KL ராகுல், ஷேன் வாட்சன் எல்லாம் 1-2 பேர் அங்கங்க மேட்ச் தான். ஸோ அதனால விராட் கோலி தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிறிஸ் கெயில் அண்ட் ஏபி வில்லியர்ஸ். இந்த 3 பேரும் பிரிக்க முடியுமாப்பா? நிறைய ஆட் எல்லாம் கூட பாத்திருப்பீங்க. கிங்ஃபிஷர் ஆட்ல வருவாங்கல்ல, அது அந்த ஆட்லாம் மிஸ் பண்றோம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆட்லாம் இப்போ வர ஆட்லாம் கொஞ்சம் காமெடியா இருக்கு. பட் அந்த டைம்ல நல்லா யோசிச்சிருக்காங்க இந்த மார்க்கெட்டிங்ஸ்லாம். ஆர்சிபி வச்சு கொஞ்சம் ஃபன்லாம் பண்ணிருக்காங்க. ஆட்ஸ்ல கூட பாத்தீங்களா அங்க ஒரு ட்ரோல் தான் நடந்திருக்கு. ஆனா 2025 வெற்றி காலம் அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே, நான் ஒரு 3 லெஜெண்ட் சொல்லிட்டேன். அடுத்த லெஜெண்ட்ஸ் வந்து ராகவ் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாவே வந்து லெஜெண்ட்னா வந்து 18 இயர்ஸ் ஒரு ஆள் அதே டீம் காடி இருக்காரு. டோட்டல் எஃபர்ட்ஸ் உழைப்பே அந்த டீம் கொட்டி கேப்டனாகவும் ஒரு பிளேயராகவும் ஒரு கேப்டனாகவும் இன் ஆல் ஆஸ்பெக்ட், ஃபீல்டிங்ல, பேட்டிங்ல, ஸோ இன் எவ்ரி கோலி பவுலிங்ல வந்து ஒரு 2 மேட்ச் தான் போட்டிருப்பாரு. பவுலிங்ல எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஓகே, பவுலிங்ல சாரி பவுலிங்லன்னு சொல்றேன். பேட்டிங்ல ஃபீல்டிங்ல கண்டிப்பா வந்து விராட் கோலி வந்து அவரோட டோட்டல் எஃபர்ட்ஸே கொடுத்தாரு. செகண்ட் வந்து நான் என்னோட டாப் இது சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ் ஃபர்ஸ்ட் ஷுர். ஏன்னா வந்து விராட் கோலி ஏபிடி வந்து ஒரு காம்போ. அவங்க தான் ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. ஏபிடி வில்லியர்ஸ் வந்து ஃபீல்டிங் அவரும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர்டு. ஃபீல்டிங்கு, விக்கெட் கீப்பிங்கு, ஃபீல்டிங் அந்த ஒரு கேட்ச் எல்லாம் எடுப்பார். ஐ திங்க் 2017 கேட்சஸ் எடுப்பார். விக்கெட் கீப்பராகவும் அந்த IPL ஒரு டாப் ஒரு 10 எடுத்து பாத்தீங்கன்னா ஏபிடி விக்கெட் கீப்பராகவும் ஏபிடி வில்லியர்ஸ் பேர் கண்டிப்பா இருக்கும். அடுத்து வந்து யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ் கெயில். அவர்லாம் ஒரு மாதிரி ஒரு காட்டா நடி அடிப்பாரு. போட்டு பால்ல இருந்து டெஸ்ட் மேட்ச்லயே பால்ல 6 அடிச்ச ஒரே ஆளு கிறிஸ் கெயில் தான். ஒரு ஸ்பின்னர் வந்து அப்படியே சும்மா போடுவாரு, காலை ஃப்ரண்ட் ஃபுட் எடுத்து சும்மா அந்த மூஞ்சில தட்டுற மாதிரி தட்டுவாரு. நல்லா அது ஒரு நல்ல ஒரு ஷாட்டு. ஸோ கிறிஸ் கெயில் அவரும் அந்த டீமை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ண அந்த டீமுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ ஆட் பண்ணாரு. ஒரு பவுலிங்ல இவருக்கு பவுலிங் சொல்ல உண்மையில கிறிஸ் கெயில் வந்து டீசென்டா பவுலிங் போட்டார் ஃபார் ஆர்சிபி டீம். பவர் பிளேலையும் போட்டிருக்காரு. ஃபீல்டிங்ல வந்து நம்ம கிறிஸ் கெயில் வந்து தேர்ட் மேன்ல நிக்க வச்சிருவாங்க கிறிஸ் கெயில. பட் இன் பேட்டிங் டாமினன்ஸ் அவர் தான். டோட்டல் ஹையஸ்ட் ரன் இன் IPL வந்து கிறிஸ் கெயில் வச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து நீங்க அவுட் ஆக்குறதே ரொம்ப கஷ்டம். நல்ல ஒரு பேக் ஆஃப் த லைன் டெலிவரி போட்டீங்கன்னா மிட் விக்கெட்ல சொருவாரு. மேல போட்டீங்கன்னா அங்கேயும் மிட் விக்கெட்ல தான் சொருவாரு. மோஸ்ட் ஆஃப் த ஷாட்ஸ் மிட் விக்கெட்லாம். பட் ஆனா பவுண்டரியை தாண்டிடும். லாங் ஆன் மிட் விக்கெட் மோஸ்ட்லி ஆப்ரேட் பண்ணுவாரு. ஆஃப் சைட் ஷாட்னா அந்த கவர்ஸ் மேல ஒன்னு அடிப்பாரு. ஸோ அவர் அவுட் பண்றதே ரொம்ப ஒரு டஃப்பானது. ஸோ கிறிஸ் கெயில் நம்ம சொல்லணும். முக்கியமான ஆளு இவர் வந்து யுஸ்வேந்தர் சஹல்.
டீமுக்கு அவரு யுஸ்வேந்தர் சஹல் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் ஆர்சிபி. நீங்க ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னு பாத்தீங்கன்னா யுஸ்வேந்தர் சஹல் ஒரு 160 இருப்பாரா, அடுத்து வந்து ஒரு அடுத்த வேற நபர் வந்து ஒரு 70-80 தான் இருப்பாங்க. அந்த ஹர்ஷல் பட்டேல் மேபி இருப்பார். பவுலிங் வந்து ஆர்சிபி வந்து கண்டிப்பா வந்து பவுலிங் வந்து அவங்க நல்ல டீம், நல்ல ஒரு பவுலிங் லைனப் இருந்ததே இல்லை. ஒரு ஆள் யுஸ்வேந்தர் சஹல் ஸ்டாண்ட் பண்ணாரு மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா அவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துருவாரு எல்லா மேட்ச். யுஸ்வேந்தர் சஹல் சொல்லலாம். வேற வந்து பாத்தீங்கன்னா டேனியல் வெட்டோரி நான் சொல்லுவேன், அவரோட இம்பாக்ட் அதிகமா இருந்திருக்கு. அவர் நிறைய வருஷம் விளையாடல, பட் அந்த டீமுக்கு உண்டான இம்பாக்ட் நிறைய இருந்திருக்கு ஃபார் டேனியல் வெட்டோரி. ஸோ தீஸ் ஆர் சம் பிளேயர்ஸ். அனில் கும்ப்ளே நம்ம சொல்லலாம். வேற மைண்டுக்கு வரது நம்ம வந்து இம்பாக்டா பாத்தீங்கன்னா இந்த பிளே ஹர்ஷல் பட்டேல கூட நான் மேபி சொல்லுவேன் ஒரு 2020, 2021, 2022 அதாவது நல்லா போட்டாரு ஹர்ஷல் பட்டேல். பட் இந்த லெஜெண்ட் கேட்டகரியில அவர் வரமாட்டாரு. ஸோ ஒரு 5 பிளேயர்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிபி. ஃபியூச்சர் வந்து ரஜத் பட்டிதார் கையில இருக்குன்னு அவர் நிரூபிச்சிட்டாரு. 2025 ஒரு கப் அடிச்சு கொடுத்துட்டாரு. அதே இது 2026 நடக்குமா? உங்களோட பிளான்ஸ் எப்படி இருக்கும்? ரஜத் பட்டிதார் எப்படி வரப்போறாரு? அதை பத்தி நீங்க 2 பேரும் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஆர்சிபியோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னு கேட்டீங்களா? அந்த டாப் 3 மட்டும் சொல்றேன். முதல்ல சொன்னது வந்து சஹல் தான். 139 தான் ஹையஸ்ட் ஆர்சிபிக்காக ஆன் வரைக்கும். செகண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஹர்ஷல் பட்டேல் தான் வராரு, 99 விக்கெட்ஸ். அண்ட் தேர்டா முகமது சிராஜ். இவங்க 3 பேருமே இப்ப டீம்ல இல்ல. இப்ப அதுதான் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மூணுல 2 வாரி வளர்ச்சி விட்டது பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதுக்கு பெரிய கட்ஸ் வேணும். ஏன்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரே வெளியே விடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய கட்ஸ் வேணும்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பொதுவாக ஆர்சிபி விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு எமோஷன் இருக்கு. இந்த பிளேயர் ரொம்ப நல்லா பண்ணிட்டானா அவங்க விடவே மாட்டாங்க. அது எவ்வளவு முக்கியம் பண்ணாலும் சரி. நம்ம அந்த மாதிரி எடுத்தோம்னா நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க ஆர்சிபில. ஸோ இவங்க 3 பேர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிபி கேட்டல. ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிபி முதல் கப் அடிக்கிறதா எப்பயுமே கஷ்டம் ஒரு ஐபிஎல் டீமுக்கு. நீ எக்ஸாம்பிள் எடுத்துக்க, சிஎஸ்கே ஆர்சிபி கூட சிஎஸ்கே எம்ஐ எடுத்துக்க, 5 கப் அடிச்சிருக்காங்கல்ல. அவங்களோட முதல் கப்பு தான் டஃபா இருந்தது அவங்களுக்கு எப்பயுமே. நீ சிஎஸ்கேக்கு பார்த்தோன்னா 2010 தான் டஃப். ஏன்னா அந்த சீசன் வந்து ரொம்ப போராடி கடைசியில எப்படியோ வந்து ஜெயிச்சு ஏதோ ஒரு கலகாலஜி பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஈஸி ஆயிடுச்சுல அந்த பிளேயர்ஸ்லாம். ஓகே, வி ஆர் சாம்பியன் டீம், வி பிளே லைக் a சாம்பியன் டீம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. எந்த பிளேயர் புதுசா வந்தாலும் சரி, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளேயர் தான் சரி. அதே மாதிரி எம்ஐக்கோ சொல்லலாம். எம்ஐக்கோ 2013 வின் பண்ண பிறப்பாரு, அடுத்தடுத்து வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டீம் அப்படியே செட் ஆயிடுச்சு. கோர் டீம் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்படியே 1-2 பிளேயர் சாப் அண்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓப்பனர் எடுப்பாங்க, மிடில் ஆர்டர் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஆர்சிபியும் ஒரு 2035 ஒரு இன்னும் ஒரு 3 டைட்டில் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிபில. பட்டிதார வச்சு சொல்லல, இதுக்கப்புறம் வர கேப்டன் அந்த மாதிரி ஆடுவாங்கன்னு தோணுது எனக்கு. இந்த ஒரு விதையை போட்டு விட்டார்ல, இந்த விதை அப்படியே செடியா வளர்ந்து பெரிய மரமா வளரும் 2035. இன்னும் ஒரு 3-4 கப் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஆர்சிபி கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் கமிங் ஆர்சிபி வந்து ஐ திங்க் நானும் கார்த்திக் ப்ரோ சொன்னா அடுத்த ஒரு 10 இயர்ஸ்ல மேபி ஒரு 3 கப் அவங்க அடிக்கலாம். அவங்க இப்போ நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க டீம்ல. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வெயிட் பண்ணுங்க, நல்ல ஒரு பேஸ்மெண்ட் ஒரு இது செட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க இன்னும் வந்து கொண்டு போக பார்க்கணும். இதே ஃப்ளோவோட அவங்களோட டாக்டிக்ஸ் ஒரு டெக்னிக்கலா வந்து ஒரு சேஞ்சும் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் மெயின்லி இருக்கக்கூடாது ஃபார் தெம். ஒரு கப் அடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ அவங்களோட மைண்ட் செட்டும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஸோ எப்படி அவங்க பிசிக்கலா இருக்காங்களோ மென்டலியும் அவங்க அதாவது மோஸ்ட்லி கிரிக்கெட் இஸ் மென்டலி பிளேட் கேம். ஸோ மென்டலி அவங்க வந்து ஒரு இதுவா இருந்தாங்கன்னா அடுத்த சீசனே அவங்க திஸ் இயர் தே ஆர் வெரி மச் ஃபேவரட் 2026. ஸோ ஃபார்ம் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களோட கண்டினியூட்டி இனிமே வந்து அவங்க கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் இருக்கக்கூடாது. அவங்க கன்சிஸ்டன்டா வந்து மேக்கப் பண்ணணும். ஸோ அது ஒரு மெயின் ரோலா இருக்கும். ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிபின்னு பாத்தீங்கன்னா வந்து தே ஹாவ் குட் டீசென்ட் யங்ஸ்டர்ஸ், குட் கேப்டன். நீங்க விராட் கோலி போனா கூட அந்த ஷூஸை ஃபில் பண்ற மாதிரி அவரை மாதிரியே யாரும் விராட் கோலி, நோ ஒன் கேன் பி விராட் கோலி. பட் அந்த ஷூஸை ஃபில் பண்ண அந்த ஸ்பாட்டுக்கு உண்டான ஆட்கள் இருக்காங்க. ஸோ I think they have good youngsters. Upcomingல hope they perform well. They will perform well. என்ன பொறுத்தவரை next 10 yearsல 3 கப் கண்டிப்பா நம்ம ஆர்சிபிக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச செஷன் தெரபி செஷன் பார்க்கலாம். பிளைண்ட் ரேங்கிங் தான் இது. ஆர்சிபி பேட்டர்ஸ் பிளைண்ட் ரேங்கிங். ஒரு 5 பேர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கார்த்தி பேட்டர் வந்து செலக்ட் பண்ணுப்பா. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணாத, இப்பயே சொல்லிடுறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணாத விராட் கோலி வருவாரு, கிறிஸ் கெயில் வருவாருட்டு வாய்ப்பே இல்லை ரசா, வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது சிவம் துபே. 5 கொடுக்கலாம்.
செகண்ட் தினேஷ் கார்த்திக். 3. ஓகே, அடுத்தது மன்தீப் சிங். 4 தான் கொடுப்பேன் நான். வேற ஆப்ஷன் இல்ல, 4 தான். ஓகே, அடிவா அவனுக்கு இன்னொரு ஆப் வச்சிருக்க. கேதார் ஜாதவ். 2வே கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த 2016 சீசன்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ கேதார் ஜாதவ் 2. ஓகே, நம்பர் 1 தேவதத் படிக்கலா. எஸ், தேவ்தத் படிக்கல் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு யங்ஸ்டரா முதல் டைம் ஆர்சிபிக்கு ஒரு 400 ரன் அடிக்கிறது அது பெரிய விஷயம் இல்ல. பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு யங்ஸ்டரா பண்ணது அவர் தான் முதல் பிளேயர் அந்த டீமுக்கு. அது வந்து எப்பயுமே மாற போறது இல்லை. அந்த ஹிஸ்டரி வில் ரிமைன் ஃபார் எவர். அவங்க எவ்வளவு கப்படிச்சாங்க. ஸோ தேவ்தத் படிக்கல் நம்பர் 1. ஓகே, இப்போ பவுலர்ஸ். ராகவ் ப்ரோ எதுக்கா இருந்தாலும் ரெடி ஆயிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உமேஷ் யாதவ். உமேஷ் யாதவ் 5. சபாஸ் அஹ்மத் 4. நவ்தீப் சைனி. இந்த கோளாறு பிடிச்ச ஆளுகள்லாம் வந்து லிஸ்ட்ல வராங்களே. நவ்தீப் சைனி பாத்தீங்கன்னா ஓகே 3 கொடுக்கலாம், டீசெண்டா பண்ணிருக்காரு. பட் உமேஷ் யாதவுக்கு அந்த இது கொடுத்துரும். பட் நவ்தீப் சைனி 3. விராட் கோலி. இது எப்படி இது சர்க்காஸ்டிக்கா பொருந்தும். பட் இங்க எப்படி விராட் கோலி வந்து 5B. அப்படிதான் விராட் கோலி 2 வேற வழி இல்ல. 5A உமேஷ் யாதவ், 5B விராட் கோலி அப்படி போட்டுக்கலாம். பட் 2 ஓகே, அப்ப நான் இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ராவா கேக்குறேன். கேதார் ஜாதவ் வேண்டாம், நான் 2A விராட் கோலி கொடுத்துடுறேன். பரவாயில்ல, 2A விராட் கோலி கொடுத்துடுறேன். அது சொல்லுங்க. கேதார் ஜாதவ் தான் கடைசி. கேதார் ஜாதவ் இப்ப இல்ல, வாய்ப்பு இல்ல, ஒண்ணு எல்லாம் வேண்டாம். கமெண்ட்ஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என்னையோ கார்த்திக் ப்ரோவையும் அதுக்குதான் எடுத்துட்டு வந்தது. ஓகே, இன்னும் ஒரு 2 வச்சிருக்கேன், அதையும் சொல்லிருங்க. பிளைண்ட் ரேங்கிங் ஃபீல்டர்ஸ் 2 பேருமே சொல்லுங்க யார் எடுப்பீங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் துபே வச்சு ஆரம்பிக்கிறேன். 5 தான். ஓகே, ரெண்டாவது யுஸ்வேந்திர சகல். 4 கொடுங்க. 4 தான். ஓகே, கிளென் மேக்ஸ்வெல். 1. 2. ஓகே, தேவதத் படிக்கல். 3. லாஸ்ட் ஆப்ஷன் தினேஷ் கார்த்திக். இவர ஃபீல்டர்ல சேர்க்க முடியாதுப்பா. சரி விடு, 3 தான். சொல்லு. என்னோட ஆப்ஷன் 3. ஆப்ஷன் இல்ல, ஒண்ணுதான். இப்ப ஃபுல் வீடியோ பாக்குறவங்க கூட சரி இது பண்ணுவாங்க. ஷார்ட்ஸா போட்டு கமெண்ட்ட பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். ஃபுல்லா டிகே தான் ஆப்ஷன் இல்ல உங்களுக்கு. கரெக்ட்டா கேட்டிருக்காங்க. ஓகே, லெஜெண்ட்ஸ்க்கு ஒரு பிளைண்ட் ரேங்கிங் பண்ணிக்கலாமா? லாஸ்ட் சம்பவத்தோட முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேதார் ஜாதவ். 5. பாட்டி. கேதார் ஜாதவ் இது 10th ரேங்க் கொடுக்கலாம். பட் 5 இருக்கிறதுனால 5th ரேங்க் தரேன். ஓகே, நெக்ஸ்ட் கிறிஸ் கெயில். 2. 3. ஏபிடி. எனக்கு 2 பா. ஐயோ 3யா 1ஆ? 3. நெக்ஸ்ட் உமேஷ் யாதவ். 4th போட்டுருக்கேன். நீங்க ராகு ப்ரோ? 4. ஓகே, சர்ஃப்ராஸ் கான். ஓகே, ஒரு சீசன் ரீடைன்லாம் பண்ணாங்க. 2016 அவரு விளையாடின ஒரு சீசனுக்காக நான் நம்பர் 1 தரேன் பிளைண்ட் ரேங்கிங்ல. நம்பர் 1 நான் வேற வழி இல்ல. லாஸ்டா ஒருத்தர் தான் இருக்காரு, விராட் கோலி. ஓகே, அப்ப சர்ஃப்ராஸ் கானை தூக்கி நான் 6 போட்டு மாத்தக்கூடாது. டாப் 5 தானே. ஓகே, அப்ப விராட் கோலி வந்து 6 தான். கேதார் ஜாதவுக்கு கீழே தான். ஓகே, நான் வேணுட்டே தான் கேட்டேன் 6. ஓகே, லாஸ்டா நீங்க 6 தான் வச்சிருந்தீங்களா ராகவ் ப்ரோ? ஓகே ஓகே, ஃபைனல் தாட்ஸ் என்ன சொல்லிருங்க. இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுமா? ஒரு பிளைண்ட் ரேங்கிங்க ஒரு பண்ணி எடுத்துட்டு போயிருக்கோம். மற்றபடி வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு பிளைண்ட் ரேங்கிங் இருக்கும், அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லெஜெண்ட்ஸ்க்கு வச்சிருந்தோம், பட் ஆனால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. எல்லா இடத்துலயும் விராட் கோலி, கிறிஸ் கெயில், ஏபிடின்னு இருக்கும். அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லாம இருக்குமோன்னு எனக்கு தோணுனால கொஞ்சம் ஃபன்னியா எடுத்துருவாங்க. மித்தபடி இவங்க 2 பேரும் மேல தப்பு கிடையாதுப்பா. நீங்க 2 பேரும் ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்க.
ஓகே. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசிக்கிறேன் ஃபைனல் தாட்ஸ்ல. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் பெத்தலுக்கு ஒரு ப்ராமிசிங் சீசனா இருக்க போகுதுன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஃபில் சால்ட்டை உட்கார வச்சுட்டு கூட இனிஷியல் மேட்சஸ் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபில் சால்ட்டை கொஞ்சம் பார்ப்பாங்க, ஒரு 3-4 மேட்ச் அடிக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு அவனை உட்கார வச்சுட்டு பெத்தலையும் கோலியும் ஓப்பனிங் அடிக்கிடுவாங்க. நம்பர் 3ல படிக்கல், நம்பர் 4ல வெங்கடேஷர் அப்படி வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பெத்தல் ஆடினார்னா கேரண்டியா சொல்றேன் 500 ரன் சீசன் இருக்கு இந்த வாட்டி. ஃபுல் ஃபிளாட் ட்ராக்கா கொடுத்தாங்கன்னா சொல்றேன் அவர் 2 ஆஃப் ஸ்பினும் போடுவாரு, குருநாள் பாண்டியாக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாரு. ஸோ ஜேக்கப் பெத்தல் தான் இந்த சீசன் வந்து ஒரு ஏதோ கலக்க போறாருன்னு தோணுது. ஏன்னா இந்தியா கிட்ட அந்த செமிஃபைனல்ஸ் ஆடின இன்னிங்ஸ் அடியாது, தேவைப்படுற போதெல்லாம் 4-6 அடிக்கிறாயா, எங்கேயா இருந்தா அந்த பிளேயரு. இப்படி சரி நீ ஆஃப் சைட்ல போடுறியா, அதை உல்ட்டா வந்து இப்படி பெறட்டுற, சரி நீ லெக் சைட்ல போடுறியா, இவனை ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறேன், சரி நீ பெஸ்ட் ஸ்பின்னரா உன்னை முதல் பாலே 6 அடிக்கிறேன். அதான் எல்லா ஷாட்ஸுமே வச்சிருக்கான், அண்டர் ப்ரெஷர்ல காமாவா ஆடணும். ஸோ அதனால ஜேக்கப் பெத்தல் தான் இந்த சீசனோட கலக்காலஜின்னு சொல்லி இந்த ஆர்சிபி வீடியோ முடிக்கிறேன். இதான் ஃபைனல் தாட்ஸ். ப்ரோ ஸோ ஆர்சிபி வந்து லாஸ்ட் ஒரு 18 இயர்ஸா வந்து நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங்ல பாத்தீங்கன்னா அவங்க நிறைய நெகட்டிவோட பாசிட்டிவ் இருக்கு. அதுவே ஒரு பாசிட்டிவ் தான் இந்த டீமுக்கு. நீங்க லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கும், ஒரு கான்ஸ் தான் அதிகமா இருக்கும். இந்த வாட்டி ப்ரோஸ் அதிகமா இருக்கு, அதுவே அவங்களுக்கு ஒரு எடுத்து போகக்கூடிய விஷயம். சொன்ன மாதிரி ஜேக்கப் பெத்தல், நானும் அதை கண்டிப்பா அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஜேக்கப் பெத்தல் வந்து அந்த இன்னிங்ஸ்ல எனக்கெல்லாம் எல்லா ஃபேன்ஸும் வந்து ஒரு ஸ்டொமக்ல ஒரு ஃபீலிங் இருக்கும், ஐயோ அப்படின்னு. அந்த எல்லா ஒரு இந்தியன்ஸ்க்கும் அதை உருவாக்கிட்டு கடைசியில ஒரு 100 அது வந்து ஐ திங்க் T20 வேர்ல்ட் கப்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் டாப் 5ல கண்டிப்பா அந்த நாக் கண்டிப்பா இருக்கும். ஜேக்கப் பெத்தல் நிறைய பிளேயர்ஸ் சஜத் பத்திர அவரோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம அடுத்த சீசன் பார்க்கணும். ஒரு சீசன் நெக்ஸ்ட் சீசன் அவரோட கேப்டனா அவர் பேட்டிங் எப்படி பண்றாரு, கேப்டன்சி அண்ட் பேட்டிங் அது அஃபெக்ட் பண்ணுதா, நெக்ஸ்ட் சீசன் நம்ம இன்னும் ஒரு கிளியர் வியூவோட பார்ப்போம். பவுலிங் ஜாஸ் ஹேசல்வுட் இருப்பாரா இல்லையா, இருந்தா இப்படி இல்லைன்னா அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ண போறாங்க, SDL ஆடுவாரா, நிறைய கேள்விக்கு அவங்க பதில் கொடுக்கணும். பட் ஓவரால் டாப்பான ஒரு ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா குவாலிஃபை, இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் 2026 கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க. அது ஐ திங்க் நோ டவுட். ஜாஸ் ஹேசல்வுட் வந்து ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணா அவர் கண்டிப்பா ஆடினா டாப் 4. மறக்க கூடாது ரஜத் பட்டிதார் வின்னிங் கேப்டனா வந்து என்ன பண்ண போறாரு, அதுதான் வந்து முக்கியமான விஷயமா இருக்க போகுது ஆர்சிபிக்கு இந்த 2026 IPL. என்னோட ஃபைனல் தாட்ஸ் இதுதான். ஆர்சிபி மறுபடியும் கப் அடிச்சா நல்லா இருக்கும். எனக்கும் ஆர்சிபியை பிடிக்கும், ஆர்சிபி விராட் கோலியும் பிடிக்கும். பட் ஆனா அவங்க ஃபேன்ஸ் மேலதான் எனக்கு கொஞ்சம் டிஸ்அக்ரிமெண்ட். அதை நாங்க செட்டில் பண்ணிக்கிறோம் கமெண்ட் செக்ஷன்ல. இப்போதைக்கு நானும் ஆர்சிபி. ஓகே, நம்ம அந்த ஸ்டாம்பேட் பத்தி தனியா வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன், டைம் இல்லாத காரணத்தினால. அதை பத்தி நம்ம தனியா பேசிக்கலாம், ஒரு 5 minutes வீடியோ அப்புறமா என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பண்ணிக்கலாம். ஆர்சிபி ஃபேன்ஸ் இங்கேயும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட அந்த கத்தி சுத்துறத பண்ணுங்க. நாங்க விராட் கோலி ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ், உங்க ஃபேன்ஸ் கிடையாது. ஓகே, இந்த கேதர் ஜாதவ் ஃபேன் நானு. ஆமா, கேதர் ஜாதவ் மறந்துட்டு அப்புறம் வந்து இன்னொருத்தரையும் மறந்துட்டேன், வாரி வல்லல் ஹர்ஷல் பட்டேலையும் மறந்துட்டேன். வாரி வல்லல் சொல்றாங்க, சேஞ்ச் ஆஃப் பேஸ் கிங் ஹர்ஷல் பட்டேல். ஆமா, அந்த 5 for in சென்னைலாம் வந்து வேற லெவல். அந்த ஒரு ஸ்லோ பால் போட்டு எடுப்பாரு, நச்சு 5 பேருக்கு 5 ஸ்லோ வரும், விதவிதமா வரும். ஒன்னு உள்ள, ஒன்னு வெளில, ஒன்னு இருந்து டக்குன்னு இந்த சைட்ல இருந்து வரும். அண்ட் ஒரே விஷயம், இப்ப ஆர்சிபியோட டாப் ஆர்டர் இப்படி இருந்தா எனக்கு இன்னும் ரொம்ப டெட்லி காம்போ மாதிரி தெரியுது. ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி, நம்பர் 3 ஜேக்கப் பெத்தல், செம காம்போவா இருக்கும். அதுக்கப்புறம் வண்டியா லெஃப்ட் வச்சுக்கலாம். இது ஒரு டீசர் தான். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஆர்சிபி பத்தி தெளிவா ஸ்குவாட் அனலிஸ்ட்ல பாத்துருவோம். அதாவது சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டீசர் இது. டீசர் கொடுத்தாச்சு, ட்ரைலர் வரும். ட்ரைலர் கத்துல ஃபுல் பிக்சரை வந்து ஆர்சிபி அவங்க கிரவுண்ட்ல கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு தான். ஓகே, ஆர்சிபி கலக்குங்க. இந்த வருஷமும் ஈசாலா கப் நம்தேதான். பாஸ் டு பிளஸ் சொன்ன மாதிரி இல்ல, ஈசாலா கப் நெய்னு நான் என்னைக்கும் சொல்ல போது கிடையாது, ஒரு கப் உங்ககிட்ட வந்துருச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி 4-5 பசங்க சேர்ந்து கிரிக்கெட் அனலைஸ் பண்றாங்க, அது இல்லாம நிறைய வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபேவரட்ஸா இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா வீடியோஸ்லயும். முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பெஸ்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்து நான் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஃபீட்பேக்ஸும் நீங்க சொல்லலாம். யார் நல்லா பண்றான்னு சொல்லலாம், யார் நல்லா பண்ணலாம்னு சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எனக்கே தெரியும், நான் நல்லா பண்ணல. ஓகே, பை கைஸ்.